குரானில் ஆதாம் ஏவாள் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல்லாவினால் நேரடியாக படைக்கப்பட்ட ஒரே மனிதன் ஆதம் நபி. ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் மண் மற்றும் மண்ணின் வகைகளிலிருந்து படைத்தார். அவருக்காக ஒரு அழகிய உருவத்தை உருவாக்கினார், உயிர் கொடுத்தார். அல்லாஹ் ஆதம் நபியை சொர்க்கத்தில் வாழ வைத்தார். அவருடன் அவருடைய துணைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவரையும் படைத்தார். சொர்க்கத்தில் உள்ள அனைத்தும் அனுபவிக்க உத்தரவளித்தார். ஆனால் ஒரு மரத்தை மட்டும் அணுக வேண்டாம் என்று கூறினார். ஷைத்தான் ஆதாமையும் ஹவ்வாவையும் ஏமாற்றி கூறினான், இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று. இருவரும் மரத்தின் பழத்தை சாப்பிட்டார்கள். இதன் விளைவாக அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆதம் நபி தவறை உணர்ந்தார்கள். அல்லாவிடம் அழுது மனமாற்றம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் அவரை மன்னித்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பூமியில் வாழ துவங்கினார்கள். அவர்களிடம் பல பிள்ளைகள் தம்பதிகள் உண்டாகினர் என்ற குறிப்பு அல் குரான் 2:30 முதல் 38 வரை மற்றும் அல் குரான் 7:20 முதல் 23 வரை மற்றும் அல் குரான் 38:71 முதல் 75 வரை நீங்கள் பார்க்க முடியும். இச்செய்தியில் உள்ள குறிப்பு பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இச்செய்தியில் உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதாமை குறிக்கிறது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஏவாளை குறிக்கிறது, ஷைத்தான் சாத்தானை குறிக்கிறது, அல்லாஹ் ஒரே இறைவனை குறிக்கிறது.